எனப்படும் காந்தப்புலத்துக்கான கோவை பெறுக. இது முக்கியமான 5 மதிப்பெண் வினா. இதில் வந்து அந்த படம் வரைஞ்சிங்க, அதுக்கான விளக்கம் கொடுத்தீங்கன்னா 1 மார்க்கு. இதுதான் வட்ட வடிவ கம்பிச்சுருள். இதில் டிஎல் 2 பகுதிக்கும் டிஎல்ங்கிற சிறுபகுதி எடுக்கிறோம். அது சி பகுதியிலையும் டி பகுதியிலையும். ஆறுங்கிறது வந்து இந்த வட்ட கம்பிச்சுருளின் ஆரம். ஐங்கிற நோட்டு வந்து எதிர்கடியாக பிச்சில் வருது. வட்டதி மைய ஊரிலிருந்து இங்கே பிங்கிற புள்ளியை கருதுகிறோம். அங்கே வந்து சிறு பகுதியெலாம் இருக்கக்கூடிய காந்தப்புலம் டிபி வந்து உங்களுக்கு குறுகலாக பிடிக்கும். அதாவது டிபி காஸ் ஃபை, டிபி சைன் ஃபைன்னு. பயர்சாவர்ட் விதியின்படி இந்த மின்னோட்ட ஐடியல் வெக்டர்னால் பியில் இருக்கணும் காந்தப்புலம்னா டிபி வெக்டர் V0/4π ஐடியல் வெக்டர் கிராஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர். இது வந்து என்னென்னா வெக்டர் வடிவத்தில் கொடுத்துருக்கும். இதுக்கு 1 மதிப்பெண். இதே வந்து நீங்கள் வெக்டர் வடிவத்தில் கூட எண்மதி கொடுத்தா 1 மதிப்பெண் கொடுப்பாங்க. அதே மாதிரி டிபி V0/4π ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் அதில் இதனாலே போகும். இல்லை தீட்டாங்கிறது 90 டிகிரியால் உங்களுக்கு சைன் 91, அதனால் V0/4π ஐடியல் பை ஆர் ஸ்கொயர் இதுங்கிற அரை மதிப்பெண். இப்போ இது 2 பக்கம் இன்டெகிரேட் பண்ணணும். அதை துவைக்கில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பி கிடைக்கும். இதில் வந்து என்ன டிபி காஸ் ஃபை டிபி காஸ் பாருங்கன்னா சமமான மட்டும் எதிர் திசையில் இருக்கிறதால உங்களுக்கு என்னது இந்த நிகர அந்த காந்தப்புல கூறு வந்து 0 ஆயிரும். சம எதிர் திசையில் இருக்காது. அப்போ டிபி சைன் ஃபை மட்டும்தான் என்னது இதனாலேயே டிபி ஒரே திசையில் இருக்குது. அப்போ அதோட நிகர காந்தப்புல செறிவு வந்து அங்கே இருக்கும். டிபி சைன் ஃபை கேகேப் சொல்கிறோம்னா இது வந்து நம்ம இசட்ஹெச்சில் எடுத்திருக்கோம். பார்த்தீங்களா, இசட்ஹெச்சில் எடுத்திருக்கோம். இது XYZல காட்டியிருக்கோம் பாருங்க. இது ஒய்ஹெச், இது XH, இதுதான் இசட்ஹெச் செங்குத்தாக வைக்கிறது. அப்போ இதில் சைன் ஃபை எடுத்தோன்னா உங்களுக்கு சைன் ஃபைங்கிறது எதிர்பக்கம் பை கர்ணம். ஓகேவா, எதிர்பக்கம் என்னது 6, கர்ணத்தோட மதிப்பு என்னது ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர், அல்லது ஸ்கொயர் கூட 1/2 போடலாம். அதே மாதிரி இங்கே மற்றும் இந்த ஆர் ஸ்கொயருங்கிறது என்னது கர்ண ஸ்கொயர் வந்து அந்த எதிர்பக்கத்தில் உள்ள அந்த கேபிட்டல் ஆர் அதோட ஸ்கொயர் ப்ளஸ்ஸு அந்த ஓபி இருக்கு பார்த்தீங்களா, ஓபி கொலிசட் அதோட ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர். ஒவ்வொரு முன்னோட்டுக்காக எப்படி காந்தப்புலத்தில் இருபுறா பிடிக்கும் பொழுது இடத்துல ஒன்று சமசீல் கொள்ளுங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இந்த சைன் ஃபை மதிப்பு ஆர் ஸ்கொயர் மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வருது. இன்டெகிரல் டிஎல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த ஒரு சிறுபதியாக எடுத்திருக்கோம். அதை இன்டெகிரேட் பண்ணாத நமக்கு என்ன முழுவாக தெரியும். இன்டெகிரல் டிஎல்ங்கிற ஒன்றும் இல்லை 2πr தான். காரணம் என்ன, வட்டத்தின் சுற்றளவு போகிறோம். அதுதான் 2πr. 0 2πr வரைக்கும் பண்ணும்போது 2πr கிடைக்கும். சரி, அப்போ 2πr சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே 2πr சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2π 4π வந்து கீழே அடிச்சிங்கன்னா இந்த மேலே 2 மட்டும் இருக்கும். அதனால் 2 இருக்குது. ஏற்கனவே 2π ஒரு 6 இருக்குது. 6 ஆர் ஸ்கொயர் இருக்குது. இதே மாதிரி வட்டச்சிலை என்சுகளை கொண்டு வந்து அது என்னால் பெருக்கிக்க வேண்டியதான். இதே வட்டச்சிலை மையத்தில்னா இசட்டுங்கிறது என்னது இந்த இருக்காது. ஏன்னா இங்கே ஓலேருந்து பி தான் இசட்டு, இசட்டு 0 ஆயிரும். இதில் இசட் 0 போட்டிங்கன்னா ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 வரும். அப்போ ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2னா உங்களுக்கு என்னது இந்த 2 இந்த 2 அடிப்பட்டு வரும். அப்போ ஆர் கியூப் தான் இருக்கும். கீழே ஆர் கியூப், மேலே ஆர் ஸ்கொயர்னால் அந்த ஆர் கியூபையும் ஆர் ஸ்கொயர் அடிச்சிங்கன்னா கீழே ஆர் மட்டும் தான் இருக்கும். அதான் ஆர் இருக்கும். V0 NI/2R K கேப். இதை வந்து